ஏப்ரல் 3ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம். சங்கீதம் 13 வசனம் 3. என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்பதே. உலகில் அநேகர் ஆத்துமாவில் மரணம் அடைந்தவர்களாய் வாழ்ந்து வருவதற்கு காரணம் அவர்களின் ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து இருப்பதாலே மரித்த ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறது. எப்படி என்றால், கண்கள் இருளடைந்து இருப்பதால் அவருடைய இரட்சகராகிய தேவனை அவர்களால் பார்க்க இயலவில்லை. லூக்கா 24:16 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவை தங்கள் பரிகாரியாக இரட்சகராக அறியாதவர்கள் தங்கள் ஆத்துமாவில் விடுதலையை பார்க்கவே இயலாது. எரேமியா 5:21 கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள் என்று கண்டிக்கிறதை கவனியுங்கள். உலகில் பொதுவாக மரணம் என்றால் சரீர மரணத்தையே குறிப்பிடுவார்கள். ஆனால் கர்த்தர் கரிசனை கொள்வது ஆத்தும மரணத்தையே. ஏனென்றால் சரீர மரணம் என்பது நிரந்தரமானதல்ல, ஆனால் ஆத்தும மரணம் என்பது நிரந்தரமானது. ஒரு மனிதன் ஆத்துமாவின் மரணம் அடைந்தவராய் சரீரத்திலும் மரித்து போனால் அந்த ஆத்துமாவின் மரணம் நிரந்தரமானதாகிவிடும். பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான் மனுஷர்களுடைய ஆத்தும மீட்பின் காலம். ஆத்தும மரணம் அடைந்தவர்களின் ஆவிக்குரிய கண்களில் இருள் மூடி இருக்கும். ஆகவேதான் அவர்களால் சத்தியத்தையும் சத்தியபரரையும் தங்கள் வாழ்வில் காணாதிருக்கிறார்கள். ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டால் ஒழிய அவர்கள் கண்களில் இருக்கிற இருள் நீங்காது. செய்கிற பாவங்களே ஆத்துமாவை மரிக்க செய்கிறது. ஆகவேதான் ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. சரி, பாவத்தினால் மரித்த ஆத்துமாக்களுக்கு விமோச்சனமே இல்லையா என்றால், கர்த்தருடைய வார்த்தையே உயிர்ப்பிக்கும். ஆம், வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வந்து மனுக்குலத்தை மீட்கும் பரிகாரியானார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமானார். கொலோசியர் 1:14 அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவை தங்கள் இரட்சகராக காணும்படி கண்கள் திறக்கப்பட்ட யாவருடைய ஆத்துமாவும் அவரால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். மத்தேயு 13:16 உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆமேன். அல்லேலூயா.